அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ரசமலை தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் பசும்பால் நல்ல திக்கான பாலாக எடுத்து காய வச்சுருக்கேங்க ஸ்டவ்வில். நல்ல பால் வந்து நமக்கு பொங்கி வரட்டும். பாருங்கள், பொங்கி வந்து நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா திக்கான பாலை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு அரை லெமன் எடுத்து நல்ல பழமான லெமனாக எடுத்து நான் வந்து அதில் புழிஞ்சு ஊற்றிட போகிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த லெமன் சாரை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு ஊற்றிடலாம். நம்ம லெமன் ஊற்றினோடனே பால் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. பாருங்கள், பால் நல்லா தெரிஞ்சதும் நான் வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. நான் வந்து 3/4 லிட்டர் பால் தான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 லிட்டர் பாலில் கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய ஒரு ரசகுல்லா வருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் வந்து ஃபில்டர் பண்ணிட போகிறேன். நீங்கள் ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் இருந்தாலும் காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்பூனாலே நல்லா எடுத்துறேன். நான் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இதில் லைட்டாக புளிப்பு சுவை இருக்குது நமக்கு வந்து நம்ம லெமன் ஊற்றுறதுனால. அதனால் கொஞ்சமாக நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா எல்லாத்தையும் எடுத்துடுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியில் எல்லாத்தையும் நான் பிழிஞ்சிட்டேங்க. நல்ல ஒரு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு ஸ்பூன் நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேங்க. நம்ம மைதா சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே வரும் இந்த ரசகுல்லா. பாருங்கள், மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கை விடாது எப்படியும் ஒரு 1/4 மணி நேரமாவது நல்லா அழுத்தி நல்ல மாவு பிணைஞ்சு எடுத்துடணுங்க. நம்ம நல்ல மாவை மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். சாஃப்டாக பஃபியாக வருங்க. உங்களுக்கு நம்ம சாப்பிடும்போதும் அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் சாஃப்டாக பிணைஞ்சிருக்கேன்னு. சின்னதாக ஒரு குட்டி குட்டியாக பால் எடுத்து நான் எல்லாத்தையும் வந்து நல்லா பால் போட்டுற போகிறேன். இந்த அளவுக்கு நம்ம போட்டால் போதும். பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 11 பால்ஸ் தான் நமக்கு வந்தது. ஒரு 3/4 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு தாங்க நமக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரு குக்கரில் தண்ணி வச்சு நான் வந்து ஒரு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், ஒரு 2 விசில் விட்டால் போதும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. நான் எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் இப்போ ஒரு 3/4 கப்பு பாலுக்கு நான் வந்து 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம சர்க்கரை மட்டும் கரைச்சி எடுத்துடலாம். சர்க்கரை உங்களுக்கு எந்த ஒரு கம்பி பதமும் நமக்கு வந்து வர தேவையில்லைங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த ஃப்ளேவருக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அதை போட்டுட்டு ஏலக்காவை போட்டுட்டு நான் ரெடி பண்ணி வச்சது பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுடுறேங்க. போட்டுட்டு கிட்டத்தட்ட இது ஓவர் நைட் வச்சு நம்ம ஊற வச்சு சாப்பிட்டோன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஜீரா எல்லாமே ஊறி உங்களுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஓவர் நைட் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. இங்கே எந்த அளவுக்கு நிறைய நேரம் ஊற உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ரசமலாய் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.